ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எல்லிங்கம் டயக்ராம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய போகிற விஷயம் என்னென்னா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு எர்த்தி பார்ட்டிகல்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஓரை நம்ம அந்த ஓரை ஃபைன் கான்சன்ட்ரேட்டட் ஓராக மாற்றுறோம். இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் அண்ட் சம் லைக் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் பியூர் மெட்டலாக மாற்றுறதுக்கு மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜனை மெட்டல் ஆக்சைடாக மாற்றுறாங்க. அந்த மெட்டல் ஆக்சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி பியூர் மெட்டலாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சொல்ல போகிற எல்லிங்கம் டயக்ராம் தான் இது. ஓகேங்களா? ஸோ அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் எப்படி செலக்ட் பண்ணலாம், அற்புதமான ஒரு அப்ளிகேஷன் சொல்லியிருக்காரு எல்லிங்கம் டயக்ராம். ஸோ ஹெரால்ட் எல்லிங்கம் அப்படிங்கிறவர் ஒரு கிராஃப் பிளாட் பண்ணிக்கிறாரு. அதில் பல்வேறு விதமான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒன்றும் இல்லை, 2-3 எக்ஸாம்பிள் வச்சு தான் அப்ளிகேஷன்ஸ் நம்ம புக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தெர்மோடைனமிக் பிரின்சிபல் பற்றி உங்களுக்கு தெரியணும். இந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபல் வச்சு தான் நம்ம எல்லிங்கம் டயக்ராமில் பிளாட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், அதாவது ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த பிரின்சிபல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லிங்கம் டயக்ராம்னால் என்னென்னு பார்ப்போம். ஓகே, ரைட். இப்போ தெர்மோடைனமிக் பிரின்சிபல் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மெட்டல் ரிடக்ஷன் ஆகுது. ஓகேங்களா? ஒரு மெட்டல் ஆக்சைடு எடுத்துக்கிறோம். இந்த மெட்டல் ஆக்சைடு நான் XYன்னு வச்சுக்கிறேன், சம் நம்பர் ஆஃப் அப்படின்னு. ஸோ இங்கே நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஸோ மெட்டல் ப்ளஸ் ஆக்சைடாக மாறுது. ஸோ ஆக்சிஜனாக மாறுது. ஸோ அப்போது இங்கே ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா பியூர் மெட்டல் கிடைக்கும். இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் இங்கே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன போடுறேன் அப்படின்னா இப்போ நான் O2 இருக்குது, இங்கே 2 போடுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே Y இருக்குது, அப்போ நான் டிவைடட் பை Y போட்டேன்னா YY கேன்சல், O2 வந்துருச்சு. ஸோ இங்கேயும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2x/y 2x/y. ஸோ இது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு பியூர் மெட்டல் கிடைக்குங்கிறது தான் இந்த எல்லிங்கம் டயக்ராம் கான்செப்ட்டுக்கு போகிறோம், ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்காக. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். இப்போது நம்ம சம் ரெடியூசிங் ஏஜென்ட் கார்பனுங்கிற ரெடியூசிங் ஏஜென்ட் எடுத்துக்கலாம். இப்போ கார்பன் கூட ரெடியூசிங் ஏஜென்ட் எடுக்கும்போது கார்பன் ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஒன்று கார்பன் கிடைக்கும், கார்பன் மோனோ ஆக்சைடு கிடைக்கும், இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஓகே, ரைட். ஸோ இப்போ பாருங்கள், C+O2 gives CO2. சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன். இது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் வச்சு நம்ம ஆக்சிடைஸ் பண்ணி மெட்டல் ஆக்சைடாக மாற்றிருக்கோம். ஓகேங்களா? ஆனால் ரெண்டாவது திரும்பவும் நான் C+O gives CO அப்படின்னு போடுறேன், இங்கே 2 போடுறேன். நமக்கு திரும்பவும் கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives கார்போமோனாக்சைடு, கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இங்கே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 2 போடுறோம், இங்கேயும் 2 போடுறோம். அப்போ தான் 2 கார்பன் இருக்கும், 2 ஆக்சிஜன் இருக்கும், கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கார்பன் ப்ளஸ் O2 gives கார்பன் மோனோ ஆக்சைடு அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 2 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அப்போது இங்கே 2 போட்டோம்னா இங்கே 2 ஆயிரும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 2 கார்பன் எடுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா 2C+O2 gives 2CO2. ஓகேங்களா? 2CO எடுக்கிறோம். அதாவது கார்போமோனோ ஆக்சைடு எடுக்கும் பொழுது
நல்லா கவனிங்க. கார்போமோனோ ஆக்சைடு எடுக்கும் பொழுது நமக்கு வந்து ஆக்சிஜன் கூட போடும்போது நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு கிடச்சிருச்சு. பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இப்படி போடுறோம். அப்போ 2 கார்பன் இருக்குது, இங்கே 2 கார்பன் இருக்குது. ஸோ இங்கே மொத்தம் 4 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 4 ஆக்சிஜன் இருக்குது, பேலன்ஸ் ஆகிடுச்சு. அப்போது கார்பன் கூட போட்டு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிது, கார்பன் கூட போட்டு கார்போமோனோ ஆக்சைடு கிடைக்கிது, கார்போமோனோ ஆக்சைடு கூட ஆக்சைடு போட்டு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. ஸோ இது மூலயமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இதை வந்து ஈக்குவேஷன் 1ஆக வச்சுக்கிறேன், இது ஈக்குவேஷன் 2ஆக வச்சுக்கிறேன், இது ஈக்குவேஷன் 3ஆக வச்சுக்கிறேன், இது ஈக்குவேஷன் 4ஆக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தெர்மோடைனமிக் பிரின்சிபலை யூஸ் பண்ண போகிறோம். தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டி பார்க்க போகிறோம். ஃபீசிபிலிட்டினா என்ன ஃபீசிபிலிட்டி, சரிங்களா, என்ன அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எப்படி அது கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ அப்போ தெர்மோடைனமிக் கண்டிஷன் என்ன, தெர்மோடைனமிக் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டெல்டா ஜி. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் ப்ளஸ் டி டெல்டா எஸ். இது வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட ஃபார்முலா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தெர்மோடைனமிக் க்ரைட்டீரியா. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டெல்டா ஜியோட வேல்யூ வச்சு தான் நம்ம முடிவெடுக்க போகிறோம் ரெடியூசிங் ஏஜென்ட் எதை செலக்ட் பண்ண போகிறோன்னு. ஓகே, இப்போது டெல்டா ஜி வேல்யூ நல்லா கேட்டுக்கோங்க. டெல்டா ஜி வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஓகே, ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா அது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக தான் இருக்கும். ஸ்பான்டேனியஸ்னால் என்ன, தன்னிச்சையற்ற நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அப்போ ஸ்பான்டேனியஸ்னால் அந்த ரியாக்ஷன் கண்டிப்பாக நடக்கும், ஃபேவர்ஸ் டு தி ப்ராடக்ட். த ரியாக்ஷன் வில் ஃபேவர்ஸ் டு தி ப்ராடக்ட், அதுதான் வந்து ஸ்பான்டேனியஸ். ஓகே, இப்போ டீட்டெயிலாக என்னென்னு பார்ப்போம். இப்போது இது வந்து நான் வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுருக்கேன், ஈக்குவேஷன் 2 வச்சுருக்கேன், ஈக்குவேஷன் 3 வச்சுருக்கேன், ஈக்குவேஷன் 4 வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போது டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக இருக்கும் பொழுது, ஓகேங்களா, ஸ்பான்டேனியஸ் நான் சொன்னேன். இப்போது நான் வந்து இந்த ஈக்குவேஷன் இது கூட கப்பிள் பண்ணுறேன். கப்பிள் மீன்ஸ் கம்பைன் பண்ணி பார்க்குறேன். அதாவது 1ஐயும் 2ஐயும் இணைக்கிறேன், அண்ட் தென் 1ஐயும் 3ஐயும் இணைக்கிறேன், அண்ட் தென் 1ஐயும் 4ஐயும் இணைக்கிறேன். இணைக்கும் பொழுது நமக்கு வந்து கப்புள் பண்ணும்போது, அதாவது இது கம்பேர் பண்ணி பார்க்குறோம், இதையும் கம்பேர் பண்ணுறோம், இதையும் கம்பேர் பண்ணுறோம், இதையும் கம்பேர் பண்ணுறோம். இது கூட இது 3ஐயும் கம்பேர் பண்ணும்பொழுது டெல்டா ஜி வந்து நெகட்டிவ் வேல்யூ வரனால, அதாவது ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி, இந்த டெல்டாக்கு பேர் என்னது, சேஞ்ச். ஓகேங்களா, சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி வரனால, ஓகேங்களா, சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி நெகட்டிவாக இருக்கனால ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதிலிருந்து எதில் இந்த 3 ஈக்குவேஷன்லையும் கம்பைன் பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கூட, எது வந்து எந்த ஈக்குவேஷன் வந்து மோர் நெகட்டிவாக இருக்கோ, டெல்டா ஜி வந்து மோர் நெகட்டிவாக இருக்கோ, லார்ஜ் நெகட்டிவ்னு சொல்லலாம் இருக்கோ, அதை தான் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெடியூசிங் ஏஜெண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தெர்மோடைனமிக் பிரின்சிபல் வச்சு. ஓகேங்களா, நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும். இப்போ டெல்டா ஜி வந்து நெகட்டிவ் வந்து மோராக எதுக்கு இருக்கோ, எந்த கண்டிஷனுக்கு இருக்கோ, அதுதான் வந்து நம்ம வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெர்மோடைனமிக் பிரின்சிபல் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ரைட். இப்போது நம்ம தெர்மோடைனமிக் கண்டிஷன் பற்றி நான் விலாவரியாக சொல்கிறேன். இதை நான் அழிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஜி அப்படின்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இது வந்து சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன் சேஞ்ச், டெல்டான்னு போட்டால் அது போய் சேஞ்ச், டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. அடுத்த டெல்டா ஹெச்னா என்தால்ஃபி,
ஹீட் அப்சார்ப்டு. ஓகேங்களா. டெல்டா எஸ் வந்து என்ட்ரோஃபி. என்ட்ரோஃபி, வாட் இஸ் என்ட்ரோஃபி? என்ட்ரோஃபினா மெஷர் ஆஃப் டிஸார்டர் அண்ட் ரேண்டம்னஸ். சரிங்களா. ரேண்டம்னஸ்னால் ரேண்டமாகவே இருக்கும், டிஸார்டராக இருக்கும். சரிங்களா. ஸோ மாலிகுல்ஸ் எல்லாம் ரேண்டமாக இருக்கும், டிஸார்டராக இருக்கும். ஸோ என்ட்ரோஃபிங்கிறது ஹீட் ப்ராசஸ். ஸோ இதெல்லாமே 11th நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ டெல்டா ஜி கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, கட்டிலா ஆற்றல் அப்படிம்பாங்க தமிழில். ஓகேங்களா. டெல்டா ஜி என்தால்ஃபி, என்ட்ரோஃபி. ஸோ இங்கே டெல்டான்னு போட்டிருக்கனால சேஞ்ச் இன் என்தால்ஃபி, இது வந்து சேஞ்ச் இன் என்ட்ரோஃபி. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இப்போது டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக இருந்தால், அதாவது லெஸ் தென் 0வாக இருந்தால் நெகட்டிவாக இருக்கும், அப்போது ஸ்பான்டேனியஸ். இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது டெல்டா ஜி வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்தால் இது வந்து ஈக்குலிபிரியம். ஓகே ரைட், இது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது டெல்டா ஜி வந்து கிரேட்டர் தென் 0னா பாசிட்டிவ் நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், தன்னிச்சை அற்ற, அதாவது தன்னிச்சை இல்லாத ஒரு ரியாக்ஷன். அப்படின்னா என்ன? ப்ராடக்ட்டுக்கு ரியாக்ஷன் வந்து ஃபேவராக இருக்காது, இதில் ஃபேவராக இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து டெல்டா ஜியோட க்ரைட்டீரியா, ஃபீசிபிலிட்டி. இது நீங்கள் புரிஞ்சால் தான் எல்லிங்கன் டயக்ராமில் என்ன நடக்குதுன்னு புரியும். ஓகே ரைட், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக இருக்கும் பொழுது தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், எல்லிங்கன் டயக்ராமில் ஃபவுண்ட் பண்ண போகிறோம் அதை வச்சு. ஓகேங்களா. ஸோ நெகட்டிவாக இருக்கும்போது ஸ்பான்டேனியஸாக இருக்குது, அதனால தான் எல்லிங்கன் டயக்ராமில் அது யூஸ் பண்ணியிருக்காங்க, நெகட்டிவ். ஸோ ஈக்லிபிரியமாக இருக்கும் பொழுது தான் எல்லிங்கம் டயக்ராமில் ஈக்லிபிரியம் பற்றி நம்ம பார்ப்போம், என்ன ஈக்லிபிரியம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு, எப்படி அந்த ரியாக்ஷன்ஸ் ஈக்லிபிரியமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ எல்லிங்கம் டயக்ராமோட பிளாட் பார்க்குறோம். வாட் இஸ் எல்லிங்கன் டயக்ராம், இதில் தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா. டெம்பரேச்சருக்கும் ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜிக்கும் உள்ள ரிலேஷன் தான் எல்லிங்கம் டயக்ராம். ஓகேவா. சிம்பிளாக சொல்ல போனோன்னா ஒரு கிராஃப் நான் ப்ளாட் பண்ணிக்கிறேன். நெகட்டிவ்லேருந்து எடுத்துக்கிறேன், ஒய் ஆக்சிஸில் நெகட்டிவ்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து 2mg + O2 gives 2mgO அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஓகே ரைட். இப்போது இது இன்டர்செப்ட் ஆகிருக்கு இல்லையா, அதுதான் வந்து டெல்டா ஹெச். அப்போ இதோட ஸ்லோப்பு தான் டெல்டா எஸ்ஸு. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், y = mx + c அப்படின்னு நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எப்படி பார்க்கணும்னு தெரியும். இப்போ ரொம்ப சிம்பிளாக இப்போ நம்ம சொல்லிடலாம், டெல்டா ஜி = டெல்டா ஹெச் + டி டெல்டா எஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட ஃபார்முலா நம்ம பார்த்தோம். இப்போ டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக இருக்கும்போது என்ன, பாசிட்டிவாக இருக்கும்போது என்ன, 0 இருக்கும்போது என்னன்னு பார்த்தோம். நெகட்டிவாக இருந்தால் ஸ்பான்டேனியஸ், நான் ஸ்பான்டேனியஸ், ஈக்லிபிரியம் கண்டிஷன் 0. அப்போது இப்போ டெல்டா ஜி வந்து ஈக்குவல் டு 0 இருந்தால் அது என்னது, ஈக்லிபிரியம். ஓகே. அப்போது இதுதான் எல்லிங்கம் டயக்ராமில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேர்டு, என்னென்னா ஈக்லிபிரியம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மெட்டல் ஆக்சைட்ஸ், வேரியஸ் மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாமே ஈக்லிபிரியம் கண்டிஷன் அட்டைன் ஆகிருக்கும். அதனால தான் ஈக்குவல் டு போட்டிருக்கும். ஈக்லிபிரியம் கண்டிஷன் அட்டைன் ஆகிருக்கும். அட்டைன் ஆகும்போது தான் டெல்டா ஜி நாட் கண்டுபிடிக்க முடியும். அது அப்படின்னா என்னென்னு பார்ப்போம், ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி கண்டுபிடிக்கிறத வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்டை வந்து பிளாட் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த டெம்பரேச்சர் வேரியண்ட்டுக்கு நம்ம வந்து இந்த டெல்டா ஜி நாட் கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து பிளாட் வந்து வரைய முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ வாட் இஸ் எல்லிங்கன் டயக்ராம், நீங்கள் ஃபஸ்ட்டு டெல்டா ஜி கான்செப்ட் பற்றி சொல்லுங்கள். ஓகே ரைட். டெல்டா ஜி = 0னா ஈக்லிபிரியம் சொல்லுங்கள். ஈக்லிபிரியம் ஏன் அட்டைனானா என்ன ஆகும்னு சொல்லுங்கள். அதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் வேரியஸ் மெட்டல் ஆக்சைட் தி ஈக்லிபிரியம் அட்டைன்ஸ். ஸோ கண்டிஷன் வந்து ஈக்லிபிரியம் அட்டைன்ஸாக இருக்குது. இதை வச்சு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போது அடுத்த பாயிண்ட்டு நம்ம வந்து டெல்டா ஜி நாட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், எப்படி ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ டெல்டா ஜி = பார்த்திங்கன்னா டெல்டா ஜி நாட் +
RT ln Q அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. பிக் டெல்டா ஜி நாட்னா ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி, Qனா கோஷன்ட் ரியாக்டன்ட், அது நம்ம 11th படிச்சிருக்கோம். ஸோ ஆர்னா கேஸ் கான்ஸ்டன்ட், Tனா டெம்பரேச்சர். இப்போ இந்த டெல்டா ஜி இங்கே வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷனாக இருக்கும் பொழுது இது 0 இல்லைங்களா? அப்போ பேலன்ஸ் என்ன? டெல்டா ஜி நாட் ப்ளஸ் ஈக்லிபிரியம் கண்டிஷனுக்கு Qக்கு என்ன ஒரு கோஷன்ட் ரியாக்ஷன் K, விச் இஸ் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். கேனா என்ன? ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதணும். ஓகேவா? அப்போ RT இப்படி போச்சுன்னா என்ன? டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் RT ln K. இந்த ஃபார்முலா வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிளாட்டை எலிங்கன் டயக்ராமில் பிளாட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் என்னென்னா வாட் இஸ் எலிங்கன் டயக்ராம் சொல்லுங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது, ஒய் ஆக்சிஸில் இருக்குன்னு என்னென்னு சொல்லுங்கள். சொன்னதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் பற்றி பேசுங்க. அதுக்கப்புறம் இன்டர்செப்ட்னா என்ன, ஸ்லோப்னா என்னன்னு சொல்லுங்கள். தட்ஸ் இட். இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எலிங்கன் டயக்ராம். அப்போ வாட் இஸ் எலிங்கன் டயக்ராம் 2 மார்க்கில் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? The relationship between or graph plotted between the x-axis of temperature and y-axis of standard free energy. என்னது இது? Standard free energy. Okay, right? Standard free energy with variation of metal oxide in y-axis is called என்னது? எலிங்கம் diagram. இதுதான். அப்போ y-axisல தான் இந்த variation of metal oxides நடக்குது. ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் எலிங்கன் டயக்ராம். அப்போ எலிங்கம் டயக்ராம் எதுக்கு? ரெடியூசிங் ஏஜென்ட் பெட்டராக இருக்கிறதுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு எப்படி பிளாட் பண்ணியிருக்காங்கங்கிறது நீங்கள் பார்க்கணும். அதுதான் இன்ட்ரொடக்ஷன், எலிங்கன் டயக்ராமோட இன்ட்ரொடக்ஷன். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் ஃபவுண்ட் பண்ணுறாங்க. ஓகே, சிம்பிளாக நீங்கள் எப்படி தியரி எழுதணும் அப்படின்னா, இந்த டயக்ராமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராம் போட்டுட்டு டெல்டா ஜினா என்ன, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோஃபி அப்படின்னு போட்டுட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஈக்லிபிரியம் கண்டிஷன். ஈக்லிபிரியம் கண்டிஷனுக்கு ஒரு 2 லைன் இருக்குது. அதான் நான் சொன்னேனே, ஃபார் வேரியஸ் மெட்டல் ஆக்சைடு இட் இஸ் அன் ஈக்லிபிரியம் கண்டிஷன், இட் இஸ் இன் ஈக்லிபிரியம் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி எலிங்கம் டயக்ராம் சொல்கிறாரு. எலிங்கம் சொல்கிறாரு, ஹெரால்ட் எலிங்கம். அப்போ ஹெரால்ட் எலிங்கம் ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஃபார்முலா வச்சு என்ன பண்ணுறாரு, அந்த பிளாட் வந்து பண்ணுறாரு, பிளாட் வந்து ட்ரா பண்ணுறாரு. அப்போ அந்த பிளாட் வந்து எதுக்கு பிளாட் பண்ணுறாரு? எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டெம்பரேச்சர் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து டெல்டா ஜி நாட். இது ரெண்டுக்கும் தான் இந்த ரிலேஷன் வச்சு தான் பிளாட் பண்ணுறாரு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். ஜஸ்ட்டு சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஓனாக எழுதிடலாம். ஓகே, உங்களுக்கு தெர்மோடைனமிக் பிரின்சிபல் என்னென்னு புரிஞ்சிருக்கும், அண்ட் எலிங்கம் டயக்ராமோட கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எலிங்கம் டயக்ராமோட அப்சர்வேஷன் பற்றி பார்ப்போம், அண்ட் அப்ளிகேஷன் லிமிடேஷன்ஸ் பார்ப்போம் தனித்தனியாக. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எலிங்கம் டயக்ராம் வீடியோ. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்சர்வேஷனோட பார்ப்போம். தேங்க்யூ.